மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது மிகவும் குறிக்கப்பட்ட அந்த பிரச்சனைக்குரிய பரிசோதனைகளை எந்தெந்த நிலைமைகளிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், 95% பிரச்சனைகள் எங்களாலே ஒரு விதமான சிகிச்சையும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 5% தான் ஒரு கம்ப்ளிகேட்டட் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நிலைமைகளிலே நாங்கள் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகிற பிரச்சனைகளுக்கு ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதற்குரிய குறிப்பிட்ட விசேடமான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். என்னென்ன நிலைமைகள் என்று பார்த்தால், முதலாவதாக பிரைமரி இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது அந்த நோயாளிக்கு எதுவிதமான மனநிலை குழப்பங்களோ அல்லது சைக்கோஜெனிக் கோசஸோ ஒன்றுமில்லை, அல்லது அந்த நோயாளிக்கு எதுவிதமான உடல் வருத்தம், உதாரணமாக ப்ரெஷரோ ஹைப்பர் டென்ஷன் அல்லது டயபெட்டிஸ் மெலைட்டிஸ் நீரிழிவு நோயோ, வேறு எண்டோக்ரைன் டிஸார்டர்ஸ் அகஞ்சுரக்கும் சுரப்பினுடைய குறைபாடோ ஒரு பிரச்சனையுமே அந்த நோயாளிக்கு இல்லை. மனநிலையிலும் நல்ல சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போய் சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு ஏன் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதை நாங்கள் சொல்லுவோம் பிரைமரி இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் கட்டாயமாக விசேட பரிசோதனைகளை, அதாவது ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை மேற்கொள்ள வேண்டும். ரெண்டாவது நிலைமை என்னவென்றால், ஒரு மிகவும் இளமையான ஒருவர், யங் பேஷண்ட், இளமையான ஒருவர், அவருக்கு என்ன நடைபெறுகிறது என்றால், ஒரு விபத்தின் காரணமாக அவருக்கு இடுப்பு பகுதியிலே அல்லது முள்ளந்தண்டு பகுதியிலே அல்லது அவருடைய ஆண்குறி பகுதியிலே, இந்த பூப்பெண்டு பகுதியிலே ஏதாவது காயம்பட்டு அதன் பிற்பாடு அவரை நாங்கள் இந்த ஏதாவது ரீவெஸ்குலரைசேஷன் சர்ஜரி அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி போன்ற சத்திர சிகிச்சையின் மூலமாக குணப்படுத்த முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக் அந்த சோதனைகளை, விசேஷமான பரிசோதனையை நாங்கள் மேற்கொள்ளணும். அதாவது வயசு, அவருடைய குறைவு, அவருக்கு ஏதாவது விபத்துக்களோ ஏதாவது சில நேரத்தில் மரங்களிலிருந்து விழலாம். சில பேரை நான் பார்த்துருக்கின்றேன், இந்த புஷ் பைசிக்கிளை ஓடுகின்ற போது அந்த பைசிக்கிளை இருக்கிற பார்லே அவர்கள் தடக்கி விழுந்திருப்பதைக் கண்டு அதன் மூலமாக அதிலே காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இதிலே அது இடுப்பு பகுதியிலே, பூப்பெண்டு பகுதியிலே, அது முதுகு பகுதியிலே ஏதாவது அவர்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும், காயங்கள் ஏற்பட்டிருக்கும். எனவே அந்த நிலைமையில் அவருக்கு நாங்கள் என்ன செய்யலாம், ரீவெஸ்குலரைசேஷன் சர்ஜரி, மீண்டும் அந்த நரம்புகள் நாடி நாளங்களை பொருத்தி அதுக்கு திருப்பி மீளமைக்கக்கூடிய சத்திர சிகிச்சைகளோ அல்லது அவர்களுக்கு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி என்று சொல்லப்படுகிற அதுவும் ஒரு வெஸ்குலரைசேஷன் சர்ஜரி தான், அதை செய்வதன் மூலம் அவர்களை குணப்படுத்த முடியும் என்றால் இவர்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக் சோதனைகளை செய்ய வேண்டும். மூன்றாவது வகையானவர்கள் என்னவென்றால், இந்த அவர்கள் ஒரு ஆண்குறியிலே ஏதாவது ஒரு அனட்டமிக்கல் அப்னார்மாலிட்டி, அதாவது அவர்களுடைய ஆண்குறியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. பேஷண்ட் வித் பீனைல் டிஃபார்மிட்டி, நான் சொன்னேன் சில பேருக்கு என்ன நடைபெறும் என்றால் இந்த பெனோரிஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம், அதை தேவையில்லை எங்களுக்கு கூட பார்க்குறதுக்கு. அப்படிப்பட்ட இடங்களில் என்ன நடைபெறும் என்றால் இந்த ஆண்குறி அப்படியே வளைந்து காணப்படும். அதாவது கன்ஜெனிட்டல் பீனைல் கர்வச்சர் என்று சொல்லுவோம், அதாவது பிறக்கின்ற போதே அவருடைய ஆண்குறி நேராக இல்லாமல் அப்படியே வளைந்து காணப்படும். எனவே இந்த நிலைமைகளில் இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக நாங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் சோதனைகளை குறிப்பிட்ட விசேடமான பரிசோதனை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதை நாங்கள் சில நேரத்தில் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லுவோம். மீண்டும் அந்த ஆண்குறியை எங்களால் மீண்டும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், மீண்டும் அந்த ஆண்குறியை எங்களால் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிலைமைகளில் இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை நாங்கள் சோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை, நாலாவது கேட்டகரி என்னவென்றால், நாலாவது வகை என்னவென்றால், பேஷண்ட் வித் complex psychiatric or psychosexual disorders. அதாவது சில பேருக்கு மிகவும் கஷ்டப்பட்ட கம்ப்ளெக்ஸான, மிகவும் சிக்கலான மனநிலை நோய், அதாவது
உளநோய் இல்லை, மனநோய், அதாவது சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ். அவர்களுக்கு கட்டாயமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். முக்கியமாக அந்த ஹிட்ஸோஃப்ரெனிக் எனப்படுகிற பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறார்கள். மனப்பிறழ்வு நோய் என்று சொல்லுவோம். மன அழுத்தமில்ல மனப்பிறழ்வு நோய். எனவே இந்த நோய்களுக்கெல்லாம் நாங்கள் கம்ப்ளெக்ஸ் சைக்காட்ரிக்கல் டிசார்டர்ஸ் அல்லது சைக்கோசெக்சுவல் டிசார்டர். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஆண்களோடைய வளர்ந்திருக்கிறார்கள், பெண்களுக்கிட்ட போக பயம். அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு போய்த்தான் அவர்கள் பெண்களுடன் பழக வேண்டிய ஒரு தேவை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. எனவே சில பேருக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஏலெவல் முடித்த மாணவர்கள் கூட அண்மையிலே எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. 2-3 பேரை கதைக்கின்ற போது அவர் சொல்வார்கள், பெண் பிள்ளைகளுக்கு தங்களாலே டியூஷன்ஸ் வகுப்புகள் நடத்த முடியாது என்றால் தங்களுக்கு பெண் பிள்ளைகளோடு இருந்து பக்கத்தில் இருந்து கதைத்து பழக்கம் இல்லை. அப்புறம் உடனடியாக அவரை கேட்டு, நீங்கள் மருத்துவ பீடம் பல்கலைக்கழகத்துக்கு போய் என்ன செய்ய போகிறீர்கள், பிறகு வைத்தியராக நீங்கள் வெளியில் வந்த பிறகு எவ்வாறு நீங்கள் பெண் நோயாளிகளை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன மறுமொழி என்னென்றால், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணா நாங்கள் அதை பழகி விடுவோம் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். இனி இப்படிப்பட்டவர்கள் சைக்கோசெக்சுவல் டிசார்டர் வரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், சில பிள்ளைகள் அவருடைய அம்மா இறந்து விடுவார். அம்மா இறந்த பிற்பாடு அவருடைய அப்பா 2வது திருமணம் முடித்து, எனக்கு அப்படி ஒரு ஆள் இருக்கிறார், 2வது திருமணம் முடித்து அவருக்கு அந்த பிள்ளை சித்தி என்று சொல்லுவோம். எனவே 2வது திருமணம் முடித்த அந்த அம்மா அந்த பிள்ளையோட மிகவும் கடினமாகத்தான் நடந்து கொள்வார். அதான் பின்பு அவருக்கு ஏற்கனவே இந்த மனநிலையில் இந்த பெண்களை கண்டாலே ஒரு பயம். பெண் டீச்சர்ஸை கண்டா பயம், லேடி டீச்சர்ஸை கண்டா பயம். இது அவருடைய மனதிலே அப்படியே ஒரு ஃபீட்பேக் மாதிரி அப்படியே போய்கொண்டிருந்து திருமணத்திலே கூட இது ஒரு பாரதூரமான பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்துகிற. பிறகு நாங்கள் ஒரு பெரிய ஒரு மனவள துணையாளர் மூலமாகத்தான், கவுன்சிலர் மூலமாகத்தான் அவற்றை நான் குணப்படுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே இவ்வாறு இந்த கம்ப்ளெக்ஸ் சைக்கோசெக்சுவல் ப்ராப்ளம் இருப்பவர்கள் கூட மிகவும் பாரதூரமான பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக சில நோயாளிகளுக்கு எந்த இடங்களில் நாங்கள் குறிப்பிட்ட பரிசோதனை செய்ய வேண்டும். சில நோயாளிகளுக்கு கம்ப்ளெக்ஸ் எண்டோக்ரைன் டிசார்டர், மிகவும் சுரப்பிலே பல சிக்கலான பிரச்சனை இருக்குது. உதாரணமாக சில பேருக்கு இந்த தைராக்சினும் இரத்தத்திலே குறைந்து அதன் மூலமாக இந்த டெஸ்டஸ்ட்ரோன் எனப்படும் ஆண்களுக்குரிய ஹோமோன் குறைந்து இருக்கின்ற போது ஒரு கம்ப்ளெக்ஸ் எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் என்று சொல்லுவோம். மிக சிக்கலான இந்த சுரப்பியினுடைய பிரச்சனை. அந்த நிலைமைகளிலும் நாங்கள் விசேடமான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்ன, ஒரு நோயாளி சொல்லுகிறார், ஐயா எனக்கு இந்த டெஸ்ட்டுகள் செய்து பார்க்க வேண்டும், கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும். பல இடங்களிலே நான் கண்டிருக்கின்றேன். சில பேர் சொல்லுவாள் அந்த சோதனை செய்ய வேண்டும், இந்த சோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு திரும்பி ரத்தத்தில் இருக்கிற டெஸ்டஸ்ட்ரோன், இந்த ஃப்ரீ டெஸ்டஸ்ட்ரோனுடைய, அதாவது ஃப்ரீ என்று சொன்னால் தானாகவே இருக்கின்ற அந்த டெஸ்டஸ்ட்ரோன் அளவு பார்த்து மிகவும் கூடுதலான ஒரு செலவு முடிகிறது. எங்களுடைய இலங்கை காசிலே அதற்குரிய 18,000 20,000 ரூபாய். அதனால் ஜெனரேஷன் இருக்கிறது. செகண்ட் ஜெனரேஷன் டெஸ்டஸ்ட்ரோன், தேர்ட் ஜெனரேஷன் டெஸ்டஸ்ட்ரோனுக்கு இவையெல்லாம் மிகவும் விலை கூடியதாக இருக்கின்றது. சும்மா சொல்ல போனால் அதற்குரிய ஒரு $100 என்று சொல்லுவோம், $100 கூட விரிவான ஒரு காசாகத்தான் அது இருக்கின்றது. எனவே ஆனால் நோயாளி விரும்பினால் எனக்கு இதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வைத்தியருடன் கடமை அதை எழுதி அதை செய்ய வைப்பது. எனவே ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் மே பி இண்டிகேட்டட் அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட். எனவே நோயாளி விரும்பினால் அதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த மணி சின்னத்தை பேல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கு நாள் எனக்கு இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.